பிரியமானவர்களே, இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். போன காணொளியில் வந்து பழக்கவழக்கம் பற்றி பேசியிருந்தேன். அதில் ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது 9 மணிக்கு ஆஃபீஸு. ஏன் 9 மணிக்கெலாம் போகிறான், மெதுவாக போவோம் அப்படின்னு சொல்லி 10, 10:15, 10:30 மணிக்கு தான் போவோம். ஏன்னா சாயங்காலம் 5 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்ப மாட்டோம். 6 மணி 7 மணிக்கு தான் கிளம்புவோம். ஸோ சாயங்காலம் நம்ம வேலை பார்க்குறோமே, அதனால் சொல்லிட்டு காலையில் லேட்டாக போவோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பழக்கமாயிடுச்சு, உதாசீனம் மாதிரி. அப்புறம் நான் வெளிநாட்டுக்கு வந்தேன். வெளிநாட்டுக்கு வந்தால் 9 மணிக்கு தான் ஆஃபீஸு. இங்கேயும் நான் வந்து அந்த பழக்கத்தை மாற்ற மாட்டேன். 10 மணி 10:30 தான் போயிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதம் பார்த்தாங்க. அப்புறம் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பக்கின்னு ஆயிடுச்சு. நான் போய் கேட்டேன், சார் எதுக்கு இப்போ வேலையை விட்டு தூக்குனீங்க? என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அப்படின்னா, இல்லைப்பா நீ வந்து 10:30க்கு தான் வர்ற, வேலையெல்லாம் செய்யறதுக்குள்ள மதியம் ஆயிடுது. அதனால் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், அதனால் வேலையை விட்டுக்கினேன். சார் நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஸோ இப்போ தெரியுதா பழக்க வழக்கம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் நம்ம இருளின் அதிகாரத்தில் இருக்கும்பொழுது நம்மளுடைய பழக்க வழக்கம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அந்த அந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், செக்ஷுவல் இம்மாரல், அதாவது தமிழ் எனக்கு என்னன்னு தெரியல, செக்ஷுவல் இம்மாரல், நம்ம வந்து ஒழுங்கீனமாக இருந்தோம். அப்புறம் நம்ம பழக்கங்கள்லாம் சாப்பிட்றது சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறது சரியாக தூங்குறது, இந்த மாதிரி ஒழுங்கீனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். அங்கேருந்து ஏசு நம்மளை விடுவிச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்தால், இங்கேயும் நம்ம பழக்க வழக்கத்தை மாற்றுறது இல்லைன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதே பழக்கம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதுதான் இப்போ சீக்ரெட்டு. அதே பழக்கத்தை பழகும் போது என்ன ஆகுதுன்னா, டைவர்ஸ் ஆன பொண்டாட்டியை இல்லை டைவர்ஸ் ஆன புருஷனை நம்ம வா வான்னு கூப்பிட்ற மாதிரி, டைவர்ஸ் பண்ண பிசாசை இங்கேருந்து நம்ம தான் அந்த பழக்க வழக்கத்துலேருந்து வா வான்னு நம்ம கூப்பிட்றோம். அதுவும் உள்ளே வந்து இப்போ குத்துன்னு குத்துதா, நம்ம என்ன யோசிக்கிறோம், நான் தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேனே, எனக்கு வலிக்கக்கூடாது, எனக்கு நோய் வரக்கூடாது, எனக்கு கஷ்டம் வரக்கூடாது, அப்புறம் ஏன் நோய் வருது, இந்த இயேசு ஏன் ஒன்றுமே பண்ண மாட்டாருன்னு அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அவர் நம்மளை விடுதலையாக்கி வச்சுருந்தாருன்னா நம்ம வாயை மூடிட்டு பேசாமல் இருந்து இயேசு மேலே கண்ணாக இருக்கணும். அது இல்லை, நம்ம பழக்க தோஷத்தில் என்ன பண்ணுறோம், இங்கே அங்கே பராக் பார்த்துட்டு அப்புறமேட்டு அந்த மாதிரி பழக்க வழக்கத்தில் போய் அப்புறம் என்ன பண்ணுறோம், எங்கேயாவது அடிபட்டு ஐயோ சாமி யாராவது காப்பாற்றுங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வாசல்களை கவனிக்க வேண்டும். அதை அடுத்த காணொலியில் பேசுகிறேன். காட் பிளஸ்.